வணக்கம். ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. அதுக்கு 1 டம்ளர் முழு பச்சை பருப்பும், 1/4 டம்ளர் இட்லி அரிசியும் ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சுத்தமாக கழுவி இப்போ நம்ம அரைச்சிக்கணுமா. அதை பாதி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான். தேவைன்னா 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கோமா. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம். இதை போட்டு இந்த நைஸாக அரைச்சிக்கணுமா. இந்த தோசைக்கு ஸ்பெஷலே இதை நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கலாமா. அரைச்சிக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதி இருக்கிற பருப்பையும் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு மறுபடியும் அதை அதே மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுமா. அரைச்சி 2 மாவையும் ஒன்றா கலந்து தேவையான தண்ணி போட்டு இட்லி பதத்துக்கு அதை கொண்டு வந்துடணுமா. இதுதான் இந்த மாவுனுடைய பதமாக. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தேவையான சட்னி அரைச்சிக்கலாம். அஸ் யூஷுவல் எப்பயும் போலவே ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாமா. அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, தேவையான உப்பையும் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கணுமா. தேவையான உப்பையும் சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துடணுமா. இந்த நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சு இதுக்கு தேவையான எண்ணெய், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 2ம் கலந்து போட்டிருக்கோமா. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி நைஸாக வச்சுருக்கோமா. அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்து வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னி அதோடு சேர்த்து ஒரு 2 கொதிக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சு சட்னியை இறக்கிடணுமா. நம்ம அவ்வளோதான். நல்லா கொதிச்சிடுது, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போ சட்னியை இறக்கி வச்சுட்டு இப்போ எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம். சட்னி இறக்கி கீழே வச்சாச்சுமா. இப்போ எப்படி தோசை ஊற்றலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுமா. தோசைக்கல் நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு நம்ம அந்த மாவை எடுத்து போட்டு நல்லா நைஸாக வருது பாருங்கள். நம்ம நைஸாக அரைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நைஸாக வருது மாவு. நல்லா பரவலாக தோசை ஊற்றிடுங்க. சூப்பராக இருந்ததும்மா அந்த தோசை. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா எண்ணெய் போட்டு முறுமுறுன்னு சுட்டிங்கன்னா ஜோராக ஜம்முன்னு இருந்தது. எப்படி வெந்துருச்சு பாருங்கள். ஜோராக இருக்குமா அந்த தோசை. அருமையாக சுட்டு எடுத்துட்டோம். இந்த 1 டம்ளர் பச்சை பருப்புக்கு எனக்கு 7 தோசை கிடச்சிதுமா. நல்லா எண்ணெய் போட்டு சுட்டமாக ஜோராக சமத்தியாக இருந்ததுமா. அந்த தோசைக்கும் அந்த சட்னியும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு வெங்காய ஊத்தப்பம் மாதிரியும் ஒன்று ஊற்றி பார்த்தோமா. அதுவும் ரொம்ப நல்லா வந்தது. கொஞ்சம் கார சட்னி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருந்ததுமா. ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் குண்டாக தோசை ஊற்றி அது மேலே நிறைய பரவலாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு நிறைய எண்ணெய் போட்டு ஊற்றினோமா. அதுவும் ஜோராக இருந்ததுமா. எப்படி வேணாலும் உங்களுக்கு பிரியப்பட்டபடி நீங்கள் இதை செய்து சாப்பிட்லாமா. இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்கம்மா. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது டேஸ்ட் ஃபஸ்ட் டைம் தான் செய்தோம். இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்ததுமா. பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கம்மா. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.